அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் 0 ஹவர்ல காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து இந்த விடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது. இதை நான் சுட்டிக்காட்டினேன். காவிரி நடுவர் மன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அளித்த தீர்ப்பின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவதற்கு மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது. எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன வரையறுக்கப்பட்ட விவரத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வருகிறேன். 1. காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2. காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல். 3. கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் தற்போதுள்ள பில்லிக்குண்டு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லை. குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது, அதாவது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தை மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுதுதான் 5/12/2012 மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குநர் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் தொடர்ந்தோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால உச்சநீதிமன்றத்தில் அந்த மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குநர் மீது நாங்கள் அவதூறு வழக்கை தொடர்ந்தோம். இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு தொடர்ந்திருந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த மேகதாது பொருள் கொடுத்து பாதிக்கவோ அல்லது எந்தவித செயல்பாடும் கொண்டு வரல. அது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்து கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் குறித்து விவாதிக்கிறாங்க. மேகதாது பற்றிய விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே அந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்க வேணும், வெளிநடப்பு செஞ்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனா அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்புக்கு சம்பந்தமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அவர் பதில சொன்னார். ஆனா 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இதுவரைக்கும் சொல்லல. இன்னைக்கு தான் அப்படியே மேலோட்டமா தான் சொல்லியிருக்காரு. ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டா அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இதனை 0 ஹவர்ல இதை எழுப்பணும். ஏன்னா கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கு
நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். அங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. இங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.